ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமையான பண்டிகை நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோங்கிற தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நீர் பிறந்த நாளை நினைவு கூறுகிறதான இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வரவேண்டிய உம்முடைய பிள்ளைகளை புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். கர்த்தர் தாமே வந்து நின்று இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை கர்த்தர் ஆராதனை வேளைகளை பொறுப்படும் தூது பகுதியிலே எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர்தாமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆறுதலினாலும் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய அன்பின் கரத்திலே, சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தருகிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒன்று கொடுத்துட்டு வா கூப்பிட்டு கிட்ட கூப்பிட்டு. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். யாவருக்கும் தெரிந்த பாடல்தான். நாம் அனைவரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவர் தரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவர் தரித்தார். முன்னுரை படியே முன்னடை மீதே மண்ணுயிர் மீட்டவே பிறந்தாரே.
மகிமை ரூபம் தரித்திர லோகம் மகிமை தேவன் மகத்துவராகன் அடிமை ரூபம் தரித்திர லோகம் தூதரும் பாட மெய்ப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே தூதரும் பாட மெய்ப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி மாசமாதான மாதேவ அன்பு மனவிஸ்வாசமும் அளித்தாரே மாசமாதான மாதேவ அன்பு மனவிஸ்வாசமும் அளித்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும் அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும் கொடுமை பேய் பலன் கொடுக்கும் வலிமை வாய்ந்திடும் நாமமிலே கொடுமை பேயின் பலன் கொடுக்கும் வலிமை வாய்ந்திடும் நாமமிலே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் கருணை பொங்க திருவருள் தந்த கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே கருணை பொங்க திருவருள் தந்த கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடிக்கொண்டாடிடுவோம் எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடிக்கொண்டாடிடுவோம் ஆனந்த கீதங்கள் நாளும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும் அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும் கொடுமை பேய் பலன் கொடுக்கும் வலிமை வாழ்ந்திடும் நாமமிலே கொடுமை பேய் பலன் கொடுக்கும் வலிமை வாழ்ந்திடும் நாமமிலே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் கருணை பொங்க திருவருள் தந்த கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே கருணை பொங்க திருவருள் தந்த கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடிக்கொண்டாடிடுவோம் எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடிக்கொண்டாடிடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம்
ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். ஆஹா இம்மானுவேல், ஓஹோ இம்மானுவேல், இம்மானுவேல் இவர் இம்மானுவேல். ஆஹா இம்மானுவேல், ஓஹோ இம்மானுவேல், இம்மானுவேல் இவர் இம்மானுவேல். ஈசாக்கின் வாழ்வில் உடனிருந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். ஈசாயின் வேரில் வந்துதித்தார், அவர் பெயர் இம்மானுவேல். யாவே யாரோடும் இருக்கின்றவர், அவர் பெயர் இம்மானுவேல். யாவுமாயும் இருப்பவரால், அவர் பெயர் இம்மானுவேல். ஆஹா இம்மானுவேல், ஓஹோ இம்மானுவேல், இம்மானுவேல் அவர் இம்மானுவேல். ஆஹா இம்மானுவேல், ஓஹோ இம்மானுவேல், இம்மானுவேல் இவர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். கனவில் தீர்க்கரின் உடனிருந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். பனியில் மேய்ப்பரின் உடனிருந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். இருளில் ஒளியாய் உதித்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். இசையில் தூதன் துதித்து நின்றார், அவர் பெயர் இம்மானுவேல். ஆஹா இம்மானுவேல், ஓஹோ இம்மானுவேல், இம்மானுவேல் இவர் இம்மானுவேல். ஆஹா இம்மானுவேல், ஓஹோ இம்மானுவேல், இம்மானுவேல் இவர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். குடிலில் மகவாய் பிறந்தவர் யார், அவர் பெயர் இம்மானுவேல். மரியின் மடியில் தவழ்ந்தவர் யார், அவர் பெயர் இம்மானுவேல். சாரோன் மலராய் மலர்ந்தவர் யார், அவர் பெயர் இம்மானுவேல். உயிரில் உயிராய் கலந்தவர் யார், அவர் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல், ஓ
இவர் இம்மானுவேல், எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டத்தாளிலே பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். யாவருக்கும் தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி நாம் சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடமே பாசமடைந்தவரே, பாவ உலக மானிடமே பாசமடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கே கடுமேழ்மை கோலமதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கே கடுமேழ்மை கோலமதோ. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் ஆசையும் நமக்கே. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும்
வீணாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் துதி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் துதி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரமாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரமாவியில் மகிழ்வோம். பரமாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். பழைய ஏற்பாட்டு காலம் மல்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆரம்பிக்க வரைக்கும் சுமார் 400 வருடம் இடைவெளி காலம். அது இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லாத காலம் அந்த 400 வருட காலம். அதன் பிறகு தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பை ஏற்படுத்தியது எப்பொழுது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே மனு உருவாக வந்து பிறந்த பொழுது, இயேசு பிறந்த பிறகுதான் மீண்டும் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டானது. எனவேதான் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் தேவன் நம்மோடு இருப்பார் என்று அதனுடைய பொருள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளி நீங்கி தேவன் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தோடு கூட எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நாளை நினைவு கூறுகிறதான இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவதூதன் மரியாளிடத்திலே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். மரியாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அவருடைய திருமண நாளை. நிச்சயதாம்பலம் முடிந்தது,
திருமண நாளுக்காக மரியாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். யோசேப்போடு வாழ்வதற்கான நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஒன்று, ஆனால் அவளுக்கு கிடைத்தது முதலாவது யோசேப் அல்ல. அவளுக்கு முதலாவது கிடைத்தது தேவகுமாரன். அவள் எதிர்பார்த்தது சாதாரண மனிதனாகிய யோசேப்பை. ஆனால் தேவன் அவளுக்கு கொடுத்தது தம்முடைய ஒரே பேரான குமாரனை. அதன் பிறகு அவள் எதிர்பார்த்ததையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு முதலாவது ஆண்டவர் தருவது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை அந்த மரியாள் உடனே ஏற்றுக்கொண்டாள். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாள். அதுபோல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து இன்னும் முழுமையாக அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியங்களையும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நமக்கு நடத்தி தரப்போகிறபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர்பாரும் நீர்பாரும் இப்பாலனை என்ற பாடலை முதலாவது பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
பெத்லகேம் மேய்ப்பர்கள் தம் மந்தையை காத்தனர். கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். தெரிந்த பாடல். இந்த பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் யாவரும் உட்காரலாம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஜெபி. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று முழு உலகமும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பண்டிகை நாளாக இன்றைக்கு எல்லாருமே சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்மால் என்ற அளவு சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நல்ல கிறிஸ்துமஸ் என்றாலே அனைவரும் மனதில் வருகிறது நல்ல புது ட்ரெஸ் அணிய வேண்டும். அது தவறல்ல, அணிந்து கொள்ளலாம். நல்ல வண்ண வண்ண விளக்குகள், ஸ்டார்ஸ் எல்லாம் அலங்காரமாக நாம் என்றளவு கட்டி தோரணையாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். அது ஒரு நல்ல விசேஷம்தான். ஏனென்றால் இக்கால சந்ததிகளுக்கு இது என்ன என்று தெரிய வேண்டும். சிலருக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனையே இருக்கக்கூடாது என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இப்பொழுது உள்ள சந்ததிகளுக்கு கிறிஸ்து பிறப்பை தெரிவித்தாக வேண்டும். எனவே நாம் இன்றும் அதை ஒரு ஆராதனையாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த பகட்டான காரியங்களுக்காக இயேசு பிறக்கவில்லை. இயேசு இந்த உலகத்திலே பிறந்து வந்த நோக்கம் என்ன என்பதிலே சிலவற்றை நாம் இன்றைக்கு சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, இயேசு பிறந்த நோக்கம் என்ன? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வந்த நோக்கம் முதலாவது, பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூலோகத்திலே தேவன் மனிதனாக அவதரித்தார். இன்றைக்கும் இயேசுவை தேவன் என்று நம்பாதவர்கள் உண்டு, இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவர்கள் உண்டு, இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அற்பமாக பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும், எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும், அவர்களை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காகவே இயேசு பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மனுக்குலம் எவ்வளவுதான் தேவனுக்கு விரோதமான பாதையில் போய்கொண்டிருந்தாலும், தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பின நோக்கம் மனுக்குலத்தை அவர்களுடைய தவறுகள் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக அழிப்பதற்காக அல்ல, நியாயம் தீர்ப்பதற்காகவும் அல்ல, எப்படியாவது மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே மனுவாக பிறந்தார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தம்முடைய குமாரனை அனுப்பினார். பாவம் நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம், அசுத்தங்கள் நிறைந்த உலகம்தான். ஆனாலும் தேவன் அன்றைக்கு
ஜலப்பிரளயத்தை கொடுத்து ஜனங்களை அழித்தது போல் அழிப்பதற்கு வராமல், இந்த பாவம் நிறைந்த உலகமாய் இருந்தாலும் அதை நியாயந்தீர்க்கவும் வராமல் எப்படியாவது ரட்சிக்கும்படியாகவே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அதுதான் தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 யோவான் 4:14 சொல்லுகிறது, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டும் இரட்சகர் அல்ல, யூதர்களுக்கு மட்டும் அவர் இரட்சகர் அல்ல, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் இரட்சகராய் வரவில்லை. உலக இரட்சகராக தேவன் இந்த பூமியிலே பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முழு உலகத்திற்கும், மனுக்குலம் முழுவதற்கும் இரட்சகராக இயேசு பிறந்தார். அதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நாட்களில் அதை ஆசாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதபாரகர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களும் எல்லாரும் இவர்தான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சமாரியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் களைப்படைந்தவராக சமாரியாவிலே யாக்கோபுடைய கிணற்றருகிலே உட்கார்ந்தார். சமாரியா ஸ்திரீ வருகிறாள். அப்பொழுது அவளோடு பேசுகிறார். நான் உனக்கு ஜீவ தண்ணீரையே தருவேன் என்று சொல்லுகிறார். பிறகு அவளை குறித்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். உனக்கு இப்பொழுது இருக்கிறது உன்னுடைய புருஷன் அல்ல, ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று விவரத்தை சொன்னவுடனே அவள் ஆச்சரியப்பட்டு, கிறிஸ்து வருவார் என்று சொன்னார், நான் தான் அந்த கிறிஸ்து என்று சொன்னவுடனே அவள் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி, நான் செய்ததையெல்லாம் ஒருவர் சொல்லிவிட்டார், அது கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் வந்து இயேசுவோடு பேசி, இயேசு தங்களோடு 2 நாள் தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தங்களிடத்தில் சேர்த்து கொண்டார்கள். அந்த சமாரியர்கள் யூதர்களோடு சம்பந்தம் வைப்பதில்லை, யூதர்கள் சமாரியர்களோடு சம்பந்தம் கொள்வதில்லை. ஆனால் யூதர்கள் கிறிஸ்துவை நம்பல, கிறிஸ்துவின் பிறப்பை விசுவாசிக்கல, இயேசுவை விசுவாசிக்கல. ஆனால் இந்த சமாரியர்கள் என்ன செய்தார்கள்? யோவான் 4:42 நீங்கள் வாசியுங்கள். யோவான் அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், வேதபாரகர்கள், வேதத்தை அறிந்த ஆசாரியர்கள், யூதர்கள் கிறிஸ்துவை உலக இரட்சகர் என்று கூட ஏற்றுக்கொள்ளல. ஆனால் சமாரியர்கள் உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவை உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இயேசுதான் உலக இரட்சகர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ இஸ்ரவேலர்களுக்கோ உரியவர்கள் அல்ல, முழு உலகத்திற்கும் அவர் இரட்சகராக பிறந்தார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவேதான் தேவன் மனுக்குலத்தை அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்று அடிக்கடி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அவர் ஒரு சாதாரண மனிதர்தான் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு முறை பிரிட்டிஷ்லே மகாராணி சாதாரண ஒரு பெண்ணுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு தன்னோடு எந்த வீரர்களும் பாதுகாவலர்களும் வராதபடி அந்த பிரிட்டிஷ் மகாராணி
அந்த பிரிட்டிஷ் தேசத்திலே தெருவிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்று சொல்லி சாதாரண ஒரு பெண்ணுடைய வஸ்திரத்தை தரித்து அவர்கள் அந்த தெருவிலே அவர்கள் விருப்பமான இடங்களிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். தனிமையாக யாரும் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவும் இல்லை. ஏனென்றால் மகாராணி அவர்கள் வெளியே வரும்பொழுது எப்படி வருவார்கள் என்று ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் சாதாரண பெண் என்றபடியினாலே யாரும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அப்படி அவர்கள் உலாவிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மழை வந்து விட்டது. மழை வந்தவுடனே அவர்களுக்கு ஒதுங்குவதற்கு இடம் பார்த்து ஒரு வீட்டிலே போய் அந்த திறனையிலே அல்லது முன்பகுதியிலே ஒதுங்கி நின்றார்கள். சற்று நேரத்தில் மழை வெறித்துவிடும், வீட்டுக்கு போய்விடலாம், அரண்மனைக்கு போய்விடலாம் என்று நின்றார்கள். ஆனால் மழை வெறித்ததாக தெரியவில்லை. எனவே அந்த வீட்டின் கதவை அவர்கள் தட்டினார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் திறந்து பார்த்து ஏதோ ஒரு அம்மா நிற்கிறாங்க நினைச்சு என்ன என்று கேட்டார்கள். இல்லை, எனக்கு வீட்டுக்கு போகணும், மழை விடவில்லை, எனவே ஒரு குடை இருந்தால் நீங்கள் கொடுங்கள், வீட்டுக்கு போயிட்டு நான் பிறகு மழை நின்றவுடனே கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். அவர்கள் மேலும் கீழும் பார்த்துவிட்டு குடையில் எவ்வளவு மோசமான குடை உண்டோ, கிழிஞ்ச குடை, நல்ல குடையெல்லாம் வச்சுட்டாங்க, கிழிஞ்ச குடையை எடுத்து அந்த அம்மா கையில் கொடுத்து சரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் அந்த குடையை விரித்து நடந்து அரண்மனைக்கு வருகிறார்கள். ஒரே ஓட்டை, தண்ணி ஒழுகத்தான் செய்கிறது, என்றாலும் இதாவது கிடைத்ததே என்று சொல்லி அரண்மனைக்கு வந்து அதன் பிறகு மழை நின்ற பிறகு மறுநாள் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி அந்த குடையையும் கொடுத்து ஒரு லெட்டரும் எழுதி உதவிக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்கள் என்று அந்த சேவகரிடத்திலே கொடுத்தார்கள். அரண்மனை சேவகர்கள் தங்கள் வீட்டுக்கு வருகிறார்களே என்று சொல்லி பதட்டத்துடன் அந்த குடும்பத்தினர் கதவை திறந்து பார்த்தார்கள். உடனே அவர்கள் கொடுத்த அந்த கிழிஞ்ச குடை அல்லவா, அதை கொடுத்து விட்டு சேவகர்கள் சொன்னார்களாம், நேற்று மழை பெய்த பொழுது நம்ம மகாராணிக்கு நீங்கள் இந்த குடையை கொடுத்தீங்களாம், அதனால் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க, இதோ நன்றி லெட்டரும் எழுதி கொடுத்துருக்குறாங்க அவங்க கைனாலே என்று சொல்லி கொடுத்து விட்டு சேவகர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அந்த லெட்டரை வாசித்தார்கள். அந்த மழை நேரத்திலே எனக்கு இந்த குடையை கொடுத்து நீங்கள் உதவி செய்தீர்கள், உங்களுக்கு நன்றி, இப்படிக்கு மகாராணி அப்படின்னு எழுதினார். இவர்களுக்கு கண்ணீர் தாரத்தாரையாக வருகிறது. ஏன் தெரியுமா? தன்னுடைய வீட்டை தேடி வந்தது யார்? மகாராணி, நம்முடைய தேசத்தினுடைய மகாராணி. சாதாரண பெண் என்று நினைத்து ஓட்டக்குடையை கொடுத்து விட்டோமே, நல்ல குடையை கொடுத்திருப்பேனே, மகாராணி என்று தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அந்த நேரத்தில் அழுதார்களாம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தபடினாலே இன்றைக்கும் அநேகர்கள் சாதாரண மனிதன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. எனவேதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக அதிகாரத்தோடு சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அநேகர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அநேகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிப்பதற்காக, பாவத்தை நீக்குவதற்காக இந்த மண்ணுலகிலே பிறந்தார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது
யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் சொல்லுகிறான், யோவான் ஸ்நானகன், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லுகிறார். நம்ம விளக்கு இருக்கிறது, ஸ்டார்கள் போட்டிருக்கிறோம், வண்ண வண்ண விளக்குகள், சீரியல் லைட் எல்லாம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. இரவு நேரத்தில் மட்டும்தான் பிரகாசமாக இருக்கும். ஆனால் ஒன்று, அது பிரகாசமாக இருக்கும், எந்த மனிதனையும் அது பிரகாசிக்க செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே எவ்வளவு பாவியாக இருந்தாலும், எவ்வளவு துன்மார்க்கனாய் இருந்தாலும் அவர்களை ரட்சித்து அவர்களை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு நாம் சந்தோஷமாய் வாழுகிறோம், பிரகாசமாய் வாழுகிறோம் என்றால் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவர் இந்த பூலோகத்திலே பிறந்து வந்தார். எனவேதான் நமக்கு 1000 குறைகள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், வியாதிகள், போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவருக்காக இன்றைக்கும் நம்மை தேவன் பிரகாசிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். சிறு குழந்தையை கையில் ஏந்தி ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அங்கே சிமியோன் என்ற ஒரு மனிதன் ஆலயத்தில் இருக்கிறார். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 28 வசனத்திலிருந்து, லூக்கா 2:28 இயேசுவை மரியாளும் யோசேப்பும் ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுது சிமியோன் என்ன செய்கிறான்? அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடே போக விடுகிறீர். இப்போது என்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இப்போது என்னை சமாதானத்தோடே போக விடுகிறீர். இவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த சிமியோன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இவ்வளவு விசேஷித்த மனிதன் தான் சிமியோன். ஆனா இப்ப சொல்றான், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லுகிறார். நீதியுள்ளவனாய் இருந்தாலும், தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தாலும், பரிசுத்த ஆவி இவன் மேல் இருந்தாலும், இவன் இப்போ தேவ ஆலயத்தில் தான் இருக்கிறான். ஆலயத்தில் இருந்தாலும் அதுவும் தேவ ஆவியானுடைய ஏவுதலின்படி தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். இவ்வளவு சூழ்நிலையில் உள்ள சிமியோன் சொல்லுகிறான், இப்பொழுது என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறேன். அப்போ இது வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லாமல் இருந்திருக்கு? சமாதானம் இல்லை. அவன் நீதி உள்ளவன் தான், பரிசுத்தம் உள்ளவன் தான், தேவாலயத்தில் தான் இருக்கிறான், ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார், தேவன் தான் போ ஆலயத்துக்கு போன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அவனுக்கு ஆலயத்தில் தான் உலாவி கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு அலக்களிப்போடு உலாவி கொண்டிருக்கிறான் ஆலயத்திலே. அந்த வேளையில் யோசேப்பும் மரியாளும் இயேசுவாகிய குழந்தையை அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறதை பார்த்த உடனே ஆவியானவர் அவனுக்கு உணர்த்துகிறார், நீ யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அவர் வருகிறார், அவர்தான் இந்த குழந்தை, எடுத்துக்கொள் என்று சொல்லி உணர்த்தி இருப்பார் என்று நினைக்கிறேன். எனவே அவன் இயேசுவை அவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ, யோசேப்பு மரியாளும் உரிமையோடு குழந்தையை தன் கைகளிலே அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று இப்பொழுதுதான் அவனுடைய உள்ளம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. எனவேதான் ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நித்திய பிதா,
சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பிரபுவாகிய இயேசு யோசேப்பினுடைய கையில் இருந்த பொழுது அல்லது மரியாளின் கையில் இருந்த பொழுது, ஆலயத்திலே இருந்த பொழுது சிமியோனுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிமியோனுடைய கையிலே வருகிறாரோ அப்பொழுதுதான் சிமியோனுக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, அவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் இருந்தாலும் அல்லது யோசேப்பினிடத்தில் இருந்தாலும் அல்லது ஆலயத்திலே இருந்தாலும் பெரிய காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து நம்முடைய கைகளில் இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிமியோனுடைய கைகளில் வந்த பொழுதுதான் அங்கே அவனுக்கு சமாதானம், இப்பொழுது என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறீர் என்று சொல்லுகிறான். எனவே தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், லூக்கா 2:30 என்று நினைக்கிறேன், பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, அவர் இரட்சண்யம். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மகிமை, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று இயேசுவை குறித்து அங்கே சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளையே, யோவான் 8:12 சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்ததனுடைய நோக்கம் நம்மை பிரகாசிக்க செய்வதற்குத்தான். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை பிரகாசிக்க செய்வதற்கு. இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டும் அவர் ஒளி அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அவர் ஒளி அல்ல, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு மட்டும் ஒளி அல்ல, முழு உலகத்திற்கும் அவர் ஒளியாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்ம எதை புசித்தாலும் எதை குடித்தாலும் எதை நாம் கர்த்தருக்கென்று கொண்டாடினாலும் மெய்யான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். மனுக்குலத்தை பிரகாசிக்க செய்வதற்காக இயேசு வந்தார். அவர் மெய்யான ஒளி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். புசிப்பதும் குடிப்பதும் மட்டும் அல்ல. குடிப்பது என்றால் தவறான காரியம் அல்ல. நாம் ஜூஸுகள் குடிக்கிறோம், அது குடிக்கிறோம். ஒரு டாக்டர்கிட்ட கூட, கிறிஸ்தவ டாக்டர்கிட்ட போய் கிறிஸ்மஸ் முடிஞ்சது வாழ்த்து சொல்ல போனாங்களாம் சபையில் உள்ள சில விசுவாசிகள். அவரும் கிறிஸ்தவ டாக்டர் தான். அப்போது கிறிஸ்துமஸ் முடிந்த உடனே, ஆராதனை முடிந்த உடனே அவர்கிட்ட போய் வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ டாக்டர்கிட்ட போய் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஐயா என்று சொல்லியிருக்காங்க. வாழ்த்து சொல்ல வந்த டாக்டர் கிளினிக்கில் இருக்கிறாரு. இப்போ அவர் சொன்னார், வாங்க உட்காருங்க, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, என்ன சாப்பிட்றீங்க? டீ குடிக்கிறீங்களா, பால் குடிக்கிறீங்களா, இல்லை ஜூஸ் குடிக்கிறீங்களா, இல்லை மயக்க மருந்து குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். மயக்க மருந்தும் குடிக்கிறீங்களான்னு கேட்காரு. ஏன்னா கிறிஸ்மஸ்ன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சாதாரணமாயிடும். அவர் டாக்டர் நக்கலுக்கு தான் சொல்கிறார். அப்படி அல்ல. கிறிஸ்மஸ் என்பது ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை நாள். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அவர் சாதாரண மனிதன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். என்னை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்பதை அறிந்து கொள்ள வந்தார். நமக்கு ஆராதனை முடிந்தவுடனே நன்றாக புசிப்போம். நன்றாக இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே கறி இல்லாத வீடு யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாய் புசிக்க போகிறோம். சிலருக்கு முடியாது தான் கறி, ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப கறி சாப்பிட விருப்பம் இராது. எல்லாரும் அப்படி இல்லை. எனவே நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக கொண்டாடுங்கள். ஆனால்
சத்தியத்தை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம 7 மணிக்கெல்லாம் ஆராதனை வச்சுட்டோம், இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். ஆனால் சில சபையில் நாங்கள் முன்னாலெல்லாம் கிராமங்களில் ஊழியம் செய்யும்போது பெரிய பெரிய சபைகள் அப்போல்லாம் 10 மணிக்கு கூட ஆராதனை வச்சுருக்கோம், கிறிஸ்மஸ் ஆராதனை. ஒரு கிராமத்தில் போய் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா புது குடும்பம், ரொம்ப சின்ன கிராமம், வந்துடுவோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. வரலை. மறுநாள் நான் போனேன், என்ன வரல, மறந்துட்டேன்னு சொன்னாங்க. கிறிஸ்மஸையே மறந்துட்டாங்க, கிறிஸ்து பிறப்பையே மறந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒருபோதும் மறக்கவே கூடாது. கிறிஸ்மஸ் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுது சத்தியத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். 10 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லும்போது காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு தானே வருவாங்க, மத்தியானம் போய் தான் வீட்டில் ஆக்கி சாப்பிடுவாங்க. அதனால் கிராமங்களில் வரும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க, அது அவசரத்தில் ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. அப்போது ஒரு வீட்டில் மட்டும் மாமியார் சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, மருமகன் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. மாமியார் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ் நாளில், மருமகன் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மாமியார் மருமகிட்ட கேட்குறாப்பில், ஆராதனை கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. சரி, காலையில் உங்களுக்கு என்ன கொடுத்தா என் மகா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது 2 கிளாஸ் உப்புமா கொடுத்தா, குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 கிளாஸ் உப்புமா யாராவது குடிப்பீங்களா? அந்த அம்மா கிறிஸ்மஸ் சந்தோஷத்தில் தண்ணியை அப்படி ஊற்றிருக்காங்க, கிளாஸில் ஊற்றுறதுக்கு பதிலாக குடத்துலேருந்து ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனும் சந்தோஷமாக குடிச்சிட்டு வந்துட்டான். எப்படியோ எது நடந்தாலும் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு அவன் போகிறான், அதான் விசேஷம். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்மஸ் என்றால் எழுத்துக்குரிய சந்தோஷம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய விதத்திலே நாம் சரியாக இருக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி நம்மை பிரகாசிக்க வந்திருக்கிறார். எவ்வளவு இருளை, எவ்வளவு அந்தகாரத்தை சத்துரு கொண்டு வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்மை பிரகாசிக்க செய்கிற ஒளியாக இயேசு வந்திருக்கிறபடினாலே இருந்த இருள், அந்தகாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த கிறிஸ்மஸ் நாளிலிருந்து கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லப்பட்டது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இரவுக்கு உள்ளானவர்கள் அல்ல, இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக ஆண்டவர் வருவரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் அறிய வேண்டியது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். 2வது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக அவர் வந்தார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த கிறிஸ்மஸ் நாளிலிருந்து எல்லா இருளையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலைகளிலே, பிரயாசங்களிலே ஆண்டவர் ஆவிக்குரிய நிலைமையிலும் பொருளாதார நிலைமையிலும் நம்மை பிரகாசமடைய செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து விடுதலையோடு ஜீவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கிறிஸ்மஸ் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரமது,
மண்ணின் மாந்தரும் கதரும் நேதமது நம்மேசியா மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம்மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையில். மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம்மேசியா மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்ட தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணைந்தல்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம்மேசியா மண்ணில் உதித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்க நீர் மனுக்குலத்தை மீட்புக்காக மனு உருவெடுத்து பூமியிலே பிறந்தீர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும்படியான மெய்யான ஒளியாக இந்த பூமியிலே நீர் அவதரித்திருப்பா. மனிதர்களை பாவிகளை நியாயந்தீர்ப்பதற்காக அழிப்பதற்காக வரவில்லை, எப்படியாவது ரட்சிக்கும்படியாக நீர் பிறந்தீரே. உம்முடைய நோக்கம் பூமியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதப்பா. சகல ஜனங்களும் இன்னும் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் உமக்காக ஜெபிக்க பிரயாசப்பட ஆண்டவர் உதவி செய்யும். இந்த பண்டிகை நாட்களிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கென்று வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலிருந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசம் உண்டாகட்டும்பா. நீர்தாமே மெய்யான ஒளியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரகாசத்தை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதியும், வேண்டிய பிரதிபலனை தாரும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் உட்காருங்கள்.